குடும்பத்தில் பிறந்தீங்க? நீங்க முடிவெடுத்து பிறந்தீங்களா? எந்த நாள்ல பிறந்தீங்க? நீங்க முடிவெடுத்த நாள்ல பிறந்தீங்களா? உங்க வாப்பா இவரா இருக்கணும், நீங்க முடிவெடுத்தீங்களா? உங்க ஊர் இதா இருக்கணும், நீங்க முடிவெடுத்தீங்களா? நீங்க போற நாள் தெரியாது. நான் எந்த இடத்துல போறேன் தெரியாது. எந்த கபரில் அடக்கம் செய்யப்பட போறேன் தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அடிமை. இது அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்று சொன்னால் எங்களுக்கு சில விஷயங்களில் சுதந்திரம் இல்லை. ஏன் அல்லாஹ் அப்படி செய்திருக்கிறான்? அவன் படைத்திருக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான்? கோவக்காரனா இருந்தா, இன்னைக்கு உங்க யாருக்குமே சாப்பாடு தர மாட்டேன் இருந்தா நாங்க துடிச்சு போயிருவோம். கண்ணு முன்னாடி ஒருத்தரை பார்க்க துடிக்க துடிக்க சாவடிப்பேன்டா, அவனால ஏறா நினைக்கிறீங்களா? உங்களுக்கு மழையே தர மாட்டேன், இந்த பூமியில நீங்க விளைச்ச. فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய அருளை தேடியவர்களாக அவனுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு நிறைய அருள் செய்திருக்கிறான். அந்த அருள்களில் மிக முக்கியமான ஒரு அருள் ஒன்றுதான் இந்த பகல் வேளையில் எல்லா வேலைகளையும் துறந்துவிட்டு ரப்புல் ஆலமீனை நினைவு கூறுவதற்காக வேண்டிய அவனுடைய ஆலயத்திலே அல்லாஹ் நமக்கு வருவதற்கு அனுமதி தந்திருக்கிறான். யாருக்கெல்லாம் அல்லாஹ் அனுமதிக்கவில்லையோ அவர்கள் இந்த வேளையில் வேற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பினை ஏற்று யாருடைய கல்புகளை அல்லாஹ் திறந்து கொடுத்தானோ தன்னுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு தன்னை சுத்தப்படுத்திக் கொண்ட அந்த அடியார்கள் பள்ளிவாசலில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் நமக்கு நிறைய உபதேசம் செய்கிறான். அதிலே குர்ஆனில் ரப்பு என்ற வார்த்தையையும் அபுது என்ற சொல்லையும் அடிக்கடி பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்புகளும் அஸ்மா வ சிஃபத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்று குர்ஆனில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கென்று நிறைய பெயர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அவருடைய பண்புகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். ஏன் பெயர்களையும் பண்புகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு பேர், அவருக்கென்று ஒரு பண்பு. அவர் பேர் எடுத்துக்கொண்டா அவர் பேர் அப்துல் ரஹ்மான் சொல்லுங்களேன் ஒரு பேச்சுக்கு, அவர் நல்ல கொடைவள்ளி அப்படின்னு. இதே மாதிரி ரஹ்மான் தனக்குரிய பேரையும் சொல்லுகிறான். அந்த பெயர்களிலும் அல்லது அவன் பண்பையும் சொல்லி காட்டுகிறான். நான் இப்படியான பண்புடையவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஏன் இவைகளை எல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான் என்று சொன்னால், ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் இந்த வாழ்க்கையின் இறுதி லட்சியம் தன்னை படைத்த எஜமானனை சந்திக்க போகிறோம் என்பதுதான் எங்க வாழ்வின் இறுதியான லட்சியம். பல சின்ன சின்ன லட்சியங்கள் வைத்திருக்கலாம். வீடு கட்டணும், காணி பூமியை வாங்கி போடணும், புள்ள குட்டிகளுக்கு நிறைய சொத்து எடுத்து கொடுக்கணும், எங்களுக்கு வாகன வசதிகள் தேவைப்படுகிறது. இதெல்லாம் சின்ன சின்ன லட்சியங்கள். இறுதியான இந்த உலகத்துடைய ஒரு மனித வாழ்வின் இறுதி தன் ரப்பை பார்க்க போகிறான், ரப்போட பேச போகிறான். சாதாரணமாக ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு மிக பெரும் சொத்து என்னன்னா தன்னுடைய தாயும் தகப்பனும்.
சின்ன ஒரு பிள்ளைக்கு உலகத்தையே கொட்டுங்க. உலகத்துள்ள ஆகப்பெரிய புதிய வருஷன்ல பென்ஸ் காரை கொண்டு வந்து கொடுங்க, BMW கொண்டு வந்து கொடுங்க. 2 வயசு புள்ளையோட உமாவை கொஞ்சம் தூரமாக்கி வைங்க பார்ப்போம். அந்த புள்ள அழுத கண்ணீரோடு நிற்கும், எனக்கு எங்க உம்மா வேணும் என்று சொல்லு. உலகத்தில் இவ்வளவு பெரிய மாணிக்கத்தை கொண்டாந்து அந்த பிள்ளையை கொடுத்தாலும் எனக்கு உம்மா வேணும். ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை புரிந்து கொண்டால், ஒரு பிள்ளையும் உம்மாவை பிரிச்சா எப்படி துடிக்குமோ, எங்க உம்மாவோட எனக்கு பேச முடியுமான்னு கேட்குமோ, எங்க உம்மா எனக்கு பார்க்க முடியுமான்னு கேட்குமோ. சாதாரணமா சில பேரை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது என்னிடம் இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் வந்தார். அவர் எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை, ஆனால் பெரும் கோடீஸ்வர குடும்பத்தில் அவருக்கு மூத்த பிள்ளை என்ற அந்தஸ்தை கொடுத்திருந்தாங்க. பிற்காலத்தில் அவருக்கு தெரிய வருகிறது, பெரும் குடும்பம், எக்கச்சக்கமான சொத்து செல்வங்களோடு கொழும்பில் வசிக்கிறார்கள். ஆனா பின்னாடி அவருக்கு தெரிய வருகிறது, அவர் எடுத்து வளர்த்த ஒரு பிள்ளை. ஆனால் அவ்வளவு பெரிய பண வசதி இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்பார், எங்க உம்மா ஏன் கொடுத்தாங்க, நிஜமாக இதுக்கு என்ன காரணம், எங்க உம்மா எப்படி இருப்பாங்க, எங்க உம்மாவோட எனக்கு பேச கிடைச்சா. இந்த உணர்வு அவ்வளவு வயதானத்துக்கு பிறகும் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தாய் என்ற தாய் பக்கத்தில் இருக்கிற நேரம், தகப்பன் பக்கத்தில் இருக்கிற அந்த அருமை வழங்காது. ஆனா அவர்கள் தூரமானத்துக்கு பிறகு அல்லது அவர்கள் மரணித்தால் அவர்கள் விஷயத்தில் அந்த பிள்ளை ரொம்ப தவிக்கும். தன் தாயுடைய உறவு இல்லாம, தகப்பனுடைய அன்பு கிடைக்காம போற துடிச்சிருவாங்க. ஏன்? தாயையும் தகப்பனையும் புரிந்து கொண்ட விதம். புரியாட்டி அது வராது. தன் தகப்பன் யார் என்ன அந்த இடத்துக்கு வருகிற நேரம், புரிகிற நேரம், தன் தகப்பன் எப்படி இயங்கினார் என்று வருகிற நேரம், அவன் தன்னுடைய கல்வால் தகப்பனை நேசிக்க ஆரம்பிப்பான். இதே மாதிரிதான் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பேரையும் பண்பையும் ஏன் சொல்லி காட்டுறான் தெரியுமா? நிஜமாக ஒரு அடியான் ரப்போட தொடர்பு வைத்துக் கொள்ளணும். ரப்பு என்பது எஜமான், அப்து என்பது அடிமை. என்ன அல்லாஹ் சொல்லி தருகிறான்? பாலைவனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எஜமான் அடிமை என்று உறவு இருந்துச்சு. பிலால் இப்னு ரபா யாரு? அடிமை. அதாவது உமையா யாரு? எஜமான். அப்ப எஜமான் என்ன பண்ணுவான்? அடிமைய விலைக்கு வாங்கிடுவான். விலைக்கு வாங்கினா அவன் விரும்பின மாதிரி அவன் என்னத்தை கொடுக்குறான் சாப்பிடணும். இன்றைக்கு அதாவது நீ பழைய சோத்தை கொடுக்குறான்னு வைங்க, அது உள்ள மரக்கறி நாரி போச்சுன்னு வைங்க, கொடுக்கறத போட்டா சாப்பிடணும். இவ்வளவுதான் உனக்கு தண்ணி தருவானா, அவ்வளவுதான் தண்ணி குடிக்கணும். ராத்திரி 12 மணிக்கு நீ தூங்க கூடாது, எனக்கு வேலை இருக்கு, என்ன வேலை செய்யணும். ஒரு அடிமைக்கு எந்த விஷயத்தையும் கேட்க இயலாது. ஏன்டா எஜமானம் எப்படி? என்ன அடிமை வேற. இன்னைக்கு வேலைக்கு போறவங்க அடிமை நினைச்சிடாங்க வெளிநாட்டுகளுக்கு. அடிமை என்பது விலைக்கு வாங்குறது. சந்தையில ஏலம் போடுவாங்க, இவர் கொடுத்து வாங்கிடுவாரு. வாங்கினா அடிச்சா எவனும் கேட்க இயலாது. அந்த நாட்டுல போலீஸ் இல்ல, அடிச்சு போட்டு உதைச்சா, பாலைவனத்து பண்ணுல போட்டு சுட்டு எடுத்தா எவனும் கேட்க கூடாது. நான் விலைக்கு வாங்கி இருக்கிறேன், இது ஏன் அடிமை, எவனும் பேசக்கூடாது. பேசணுமா? நான் விற்கிறேன், இத்தனை கோடி எடுத்துட்டு போய் நீ ஏதாவது பண்ணு. அந்த மாதிரி ஒரு சட்டம் தலை தூக்கி ஆடுகிற நேரம், எஜமானன் அடிமை என்பதை மிக கொடூரமான முகத்தோடு உலகம் பார்க்கிற நேரம், அடிமை ஒழிக்க வேண்டும் என்று உலகம் கொக்கரிக்கிற நேரம், அடிமைத்தனத்தை இல்லாத ஒழிக்கணும் என்பதற்கு, ஏன்னா மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையா போறது என்னப்பா? ஒரு ஆடு மாடு நீ எடுத்து வளர்க்கலாம், மாடு மாதிரி ஒரு மனுஷனை வச்சிருக்கிற, அவனுக்கு கல்யாணம் முடிக்கிறாது, அவனுக்கு சொந்தமான எந்த ஆசாபாசத்துக்கு இடம் இல்லை, என்ன வாழ்க்கை என்று கேட்கிற நேரம், இந்த அடிமையும் எஜமானும் என்ற தன்மை இருக்கிற நேரம், ரப்புல் ஆலமீன் அவன் சொல்கிறான், நான் எஜமானன், நீங்க அடிமை. பெருமானார் விரும்பி கேட்ட வார்த்தைகள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பத்தி நாங்க சொல்ற நேரம் அப்துஹு அனுவோம், அவருடைய அடியான், எஜமான் சொல்ல மாட்டோம். பெருமானார் மதீனா ஜனாதிபதி, என்ன மலிக் என்று கூப்பிடுங்க, எல்லாரும் என்னை ராஜான்னு கூப்பிடுங்க, எனக்கு அவன் அடிமைன்னு சொல்லுங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். ரசூலுல்லாஹ் அதனாலதான் இந்த உம்மத் இன்றைக்கு வரைக்கும் பெருமானாரை ஜனாதிபதி என்று கூப்பிடவில்லை. அப்து 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 என்று எதுக்கு கூப்பிடுவோம் தெரியுமா? அப்தும் எஜமானனும். ஒரு எஜமானன் மிக நல்ல பண்புடையவனா இருந்தா, தன் அடிமையை மன்னிச்சா, அந்த அடிமைக்கு உரிமை கொடுத்தான், அவன் விரும்புற மாதிரி சாப்பாடு கொடுத்தான், அந்த எஜமானனை பார்த்து கண்ணால ஓடும் அடிமைக்கு, இப்படியெல்லாம் நீங்க செய்றீங்களே, இந்த மாதிரி இறக்கம் காட்டுறீங்களே, உங்களுக்கு என்ன பண்ணணும்? ராத்திரிக்கு பொதி சுமந்து தரட்டுமா? உங்க வேலையில நான் என்ன பங்கெடுக்கணும் என்று கல்பான் ஒரு அடியான் கேட்பானு. ஒரு அடிமை, இறைவன் அந்த பேரை கொண்டு வந்து வைக்கிறான், ரப்பு அப்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல ரப் என்று சொல்வது மிக கூட. தன்னை ரப்பு என்று அடையாளப்படுத்தி விட்டு நீங்கள் எல்லாம் அப்துகள்,
எங்க புள்ளை இல்ல நீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிள்ளைகளை பெற்று போடல, அடியார்களை படைத்திருக்கிறார். அப்ப எஜமானன் விரும்பினா இன்றைக்கு கண்ணை குருட்டாக்கிடலாம், நாளைக்கு இந்த நாக்கை வெட்டி எடுத்துடலாம், நாளைக்கு இந்த ஆட்டை நிப்பாட்டிடலாம். அந்த எஜமானுடைய இரக்கத்தை எல்லாம் காட்டலாம். எல்லா நேரத்திலையுமே உங்களுக்கு இன்றைக்கு பகல்ல பசிக்குதுண்டா, நீங்க வியாபாரம் பண்றீங்களே உங்க திறமையா? வாடிக்கையாளர் உங்களுக்கு நான் தானே அனுப்பினேன். எவனோ ஒரு மெஷினை வச்சு அடிச்சுட்டே இருக்கிறான். 1000 துண்டு 2000 துண்டு 3000 துண்டு யாருப்பா வாங்குவான்? வாங்குறோம் வருவான்பா. என்ன ஆகுது? ஏதோ ஒரு பைக் ஓட்டுறீங்க, பெல்ட் போயிடும், ஒரு கம்பெனி பெல்ட் அடிச்சிருப்பான், அவன் விற்க உங்க கருத்துல வர எத்தனையோ பேர் வாழ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி செட் பண்ணி வைத்திருக்கிறான். இந்த உலகம் அப்படி ஓடுது. அப்து அடிமை எஜமானன் என்ற அந்த உறவு இந்த உலகத்தில் சரியான முறையில் ஒரு அடியான் புரிந்து கொண்டால் தன் ரப்போட இரவுகளை நெருங்க ஆரம்பிப்பான், தனிமைகளை பேச ஆரம்பிப்பான். ரப்பே நீ எனக்கு செய்த அருள்கள் என்று மனிதனுடைய கல்வை திறந்து பேச ஆரம்பிப்பான். அதனால் சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு மிக தெளிவாக அதை புரிய வைக்குது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ஒரு அடிமை. அந்த எஜமானன் என்ன பண்ணான்? என்ன பண்ண கூடாதோ அதெல்லாம் பண்ணினான். அந்த நேரத்தில் அகது அகது அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். அபூபக்கர் வர்றாங்க, விலை கொடுத்து வாங்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஏன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு நேசம் வச்சாங்க தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து போயிட்டாங்க. அந்த ரவுலா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கபரை தாண்டி போகிற நேரம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தாங்க முடியல. அன்றைக்கு ஃபஜ்ருடைய அஸானை நிப்பாட்டின பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற அந்த மதீனாவை விட்டு என்னை வெளியேற்றுங்களேன்னு என்றாங்க கலீஃபா. கலீஃபாட்ட வந்து கெஞ்சினாங்க, எனக்கு மதீனால இருக்க இயலாது, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு எல்லா இடத்திலையும் ஞாபகம் வருகிறது, அந்த பிரியாவுடைய இந்த கல்பு தாங்குதில்லை என்றார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அடிமையா இருந்து இவருக்கு ஒரு ஆன்மா இருக்கிறார். உங்க ஊர்ல ஒரு ஆளு எதுக்குமே கொஞ்சம் மூளை சரியில்லைண்டா, நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன்ல முன்னாடி கொண்டாந்து உட்கார வைப்பீங்களா? அவரை எடுத்து ஏதாவது நல்ல காரியங்களை கொண்டு வருவீங்களா? ஏதாவது பண்ணுவீங்களா? மூளை சரியில்லாத ஒரு ஆளை எப்படி நடத்துவீங்களோ அதை விட மோசமாக அடிமைகளை நடத்தினார்கள். மனிதன் இல்லைன்னு நடத்தினாங்க. அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? மக்கா வெற்றி நேரம் தன்னுடைய விரல்களால் கால் விரல்களை வச்சு ரசூலுல்லாஹ் எட்டி எட்டி பார்க்கிறாங்க. யார பார்க்கறீங்க யா ரசூலுல்லாஹ்? ஐன பிலால், என்ன பிலால் எங்கே? பெருமானார் என்ன செஞ்சாங்க? பெரும் வெற்றி. எங்க திரும்பினாலும் யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ். ஒரு காலம் இருந்துச்சு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பேரை சொன்ன அடி. ஆனா இப்போ ஒரு காலம் இருக்குது, ரசூலுல்லாஹ் எட்டி பார்த்தா இஹ்ராத்தோட ஹரம் நிறைந்து வழிந்து ஓடுகிறது. அரஃபாவுடைய பேர்ல ரசூலுல்லாஹ் பார்க்கிற நேரம் தன் கண்ணு எந்த தூரத்தை தெரியுமோ அந்த தூரத்தை தாண்டி இந்த உம்மத்தினர் வளர்ந்திருந்தார்கள். எல்லா பக்கத்திலும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற கோஷம். ஹரம் வெற்றி கொள்ளப்பட்ட நாள், ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு கொண்டாடப்படுகிற நாள். கொண்டாட்ட நேரம் தலைவர்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் தெரியுமா? தம் பக்கத்துள்ள நெருங்கிய நண்பர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அப்பதான் அவங்களுடைய நிஜ ஸ்வரூபம் வெளியாகும். அவங்க அப்ப பிரிச்சு பேசுவாங்க, நாங்க பெரிய வம்சம், நீங்க எல்லாம் கேவலம், நீங்க எல்லாம் சின்ன ஜாதி. அப்பதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஐன பிலால், என்ற பிலால் எங்கன்னு கேட்கிறாங்க. ஹதீஸை பிரட்டி பார்க்கிற நேரம் தன் குதிகாலால் எட்டி எட்டி பார்க்கிறாங்க. பிலால் இப்னு ரபா எந்த ஊருக்கு வந்திருக்கிறார் தெரியுமா? எந்த ஊர்ல அவரை பேச முடியாதோ, எந்த ஊர்ல மண்ணில போட்டு அவரை பிரட்டி எடுத்தாங்களோ, எல்லோரும் பார்க்கிற நேரம் ஒரு அடிமையா நின்றாரோ, எஜமானனுக்கு மூட்டை தூக்கி சுமந்தாரோ, அவருக்கு இப்பொழுது என்ன அந்தஸ்து தெரியுமா? எந்த கௌரவம் இல்லாத மக்காவிலே காபத்துல்லா வெற்றி கொள்ளப்பட்ட புனித ஆலயம். இந்த புனித ஆலயத்தில் அசான் சொல்லுவது யார்? இன்றைக்கு நீங்க காபத்துல்லால போய் எனக்கு அசான் சொல்லலாம்னா பள்ளி வாசல் அசான் சொல்றே பெரிய பிரச்சனையா போச்சு. நிர்வாகத்துல கேட்கணும், அதற்காக சட்டத்திட்டம் இருக்குது, நீங்க விரும்புற மாதிரி சொல்ல இயலாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய முஅஸ்ஸின் பிலால் அசான் சொல்லுங்கள். ஃபத்ஹு மக்கா நேரம் எல்லா அரபிகளும் கை கட்டி நிக்கிற நேரம். ஒரு காலத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எந்த கௌரவம் இல்லாத மனித இனத்திலே சேர்க்காது. அவர் பேசினால் யாரும் பார்க்க மாட்டார்கள், அவர் கத்தினால் யாரும் திரும்பி பார்க்க மாட்டார்கள், ஒரு சொட்டு சன்னி கொடுக்க மாட்டார்கள். அடிமை என்று கேவலமா போட்ட பிலால் இப்னு ரபா இந்த உம்மத்தில் மிக பெரும் அந்தஸ்தோடு அசான் சொல்லக்கூடிய வைபவம், அந்த வைபவம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த நேரத்திலே பிலால் இப்னு ரபாவுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவு அரபிகளும் நிக்கிற நேரம் அவர் ஆபஷி, ஒரு அதாவது கருப்பு அடிமை,
ஒரு ஆபஷி அந்த இடத்திலே அறத்திலே முஅஸ்ஸினாக நின்று அசான் சொல்லுகிற நேரம் அந்த வைபவம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நிறைய பெருமானாருக்கு நிறைய பணம் வரும். சம்பாதித்தல்ல, பெருமானுடைய சம்பாத்தியம் மிக குறைவு. ஜக்காத்து சேர்ப்பார்கள், ஆனா பெருமானார் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க. யாரு பேங்க் மேனேஜர்? பைத்துல் மாலை நிர்வகிக்கிறவர் யார் என்று கேட்டீங்கன்னா ஒரு ஆபஷி, ஒரு கருப்பு அடிமையாக நின்றவர். மிக பெரும் பணத்தை 400 ஒட்டகம் வேணுமா, 40 ஒட்டகம் வேணுமா, அத்தனையும் பிலால் இப்னு ரபாவுக்கு கீழே இருக்கும். ஜனாசா வந்தால் பிலால் எவ்வளவு கரண்ட் பார்த்து முடிச்சிருங்க ரசூலுல்லாஹ். உங்க கையில மிக பெரும் பணத்தை கொடுத்து அழகு பார்த்து இந்த ஊர்ல மிக பெரும் ஏழையா நின்று ஒரு ஊத்தைகள் அள்ளி வீசின நீங்க இன்னொரு 20 ஆண்டுகள் கழிய இந்த ஊர்ல மிக பெரும் தலைமையில நீங்க வந்து நின்றா அவர் ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தார் என்றால், எங்க என்னுடைய பிலால், அதை பாருங்க, பிலால் இதை பாருங்க என்று சொல்லுவார்கள். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரியாவிடை மதீனாவில் எனக்கு எல்லா இடங்களிலும் ரசூலுல்லாஹ், என் கல்பு தாங்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு பிரிந்து வாழ முடியல. அபூபக்கர் வந்து கேட்டாங்க, அபூபக்கர் அவர்களே, நான் கொஞ்சம் மதீனாவை கடந்து போகட்டுமா? எனக்கு கொஞ்சம் அமீருல் முஃமினீன் அவங்களே, எனக்கு அனுமதி தர்றீங்களா? எனக்கு பெருமானார் பக்கத்தில் இருக்க என்னால முடியல அவரை பிரிந்து வாழ. ஏனென்றால் அவ்வளவு நெருக்கமாக ரசூலுல்லாஹ் அவ்வளவு நெருக்கமாக அவரை வைத்தார். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? அடிமை எஜமான் என்ற உறவை நீங்கள் புரியணும் என்றால் நீங்கள் பிலாலாக கற்பனை பண்ணி ஒரு அடிமையாக நீங்கள் நின்றால், இன்றைக்கு ஒரு கரடு முரடான ஒரு எஜமானன் உங்களுக்கு இருந்தால் எவ்வளவு படு பயங்கரமா நிற்குமோ, அவர் விடுதலை ஆனதுக்கு பிறகு அவர் கல்பால் ரசூலுல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாம போச்சு. ஏன் அந்த அளவுக்கு அவர் நன்றி குணம் படைத்தவராக நின்றார். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு மிக பெரும் அளவுக்கு அவர் நன்றி செலுத்தணும் என்றார். நான் ஏன் உங்களுக்கு இதை காட்டுகிறேன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எஜமான், நாங்க அடிமை. அடிமை மனிதர்கள் உள்ள அடிமை ஒளிஞ்சு போச்சு. உலகத்துல சந்தையில் எடுத்து விற்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. யூசுப் நபியை வித்த மாதிரி இப்ப விற்கிறது இல்ல. உங்களை பிடிச்சு போய் விற்க மாட்டாங்க. எவனோ ஒரு கள்ளத்தனமா பிடிச்சு போய் விற்கிறேன்னா வேற, மனுஷனை கடத்தி அந்த கலாச்சாரம் முடிந்து விட்டது. ஆனால் மனிதர்கள் தான் அடிமை என்ற உணர்வோடு இந்த பூமியில் வாழணும் என்று எஜமானன் விரும்புறான். நீங்க எந்த குடும்பத்துல பிறந்தீங்க? நீங்க முடிவெடுத்து பிறந்தீங்களா? எந்த நாள்ல பிறந்தீங்க? நீங்க முடிவெடுத்த நாள்ல பிறந்தீங்களா? உங்க வாப்பா இவரா இருக்கணும், நீங்க முடிவெடுத்தீங்களா? உங்க ஊர் இதா இருக்கணும், நீங்க முடிவெடுத்தீங்களா? நீங்க போற நாள் தெரியாது. நான் எந்த இடத்துல போறேன் தெரியாது. எந்த கபரில் அடக்கம் செய்யப்பட போறேன் தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அடிமை. இது அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்று சொன்னால் எங்களுக்கு சில விஷயங்களில் சுதந்திரம் இல்லை. ஏன் அல்லாஹ் அப்படி செய்திருக்கிறான்? அவன் படைத்திருக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான்? கோவக்காரனா இருந்தா, இன்னைக்கு உங்க யாருக்குமே சாப்பாடு தர மாட்டேன் இருந்தா நாங்க துடிச்சு போயிருவோம். கண்ணு முன்னாடி ஒருத்தரை பார்க்க துடிக்க துடிக்க சாவடிப்பேன்டா, அவனால ஏறான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு மழையே தரமாட்டேன், இந்த பூமியில நீங்க விளைச்சல் செய்ய பார்ப்போம். பூமி செத்த பூமி. வானத்தில் இந்த துளிகள் விழுகிற நேரம் அது சிரிக்க ஆரம்பிக்கிறது. மனிதனுடைய வயிறுகள் நிரம்ப ஆரம்பிக்குது. அமெரிக்கா எந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை செஞ்சாலும், ஜெர்மன்ல எந்த மெஷின் அடிச்சாலும், சைனா எந்த ப்ரொடக்ஷன் செஞ்சாலும், இந்த பூமி தன்னுடைய விளைச்சலை கக்காட்டி பிஸ்ஸா சாப்பிட முடியாது, சப்மரீன் சாப்பிட முடியாது. நீங்க நினைச்சுக்கோங்க, இது பூமியுடைய விளைச்சல் தான். பெரும் பணக்காரர்கள் அவர்கள் பாக்ஸில் சாப்பிடுகிறார்கள், ஏழைகள் அவர்கள் வெறும் ஒரு தட்டில் சாப்பிடுகிறார்கள். அத்தனையும் பூமியில் உள்ள கோதுமையும் இந்த அரிசிகளும் இந்த தானியமும் இது விளைச்சலை தரம் மறுத்து விட்டால், நீங்க முதல் 100 கோடிப்பா, இப்ப 700 கோடி, 700 கோடிக்கு விளைச்சல் தர இயலாது, 100 கோடிக்கு தான் விளைச்சல் தரன்னு பூமி சொன்னா, பூமிக்கு 700 இல்லப்பா, 1000 கோடிக்கு விளைச்சலை நான் உருவாக்குறேன். இந்த விளைச்சலை உருவாக்கினது யார்? அன்றைக்கு போட்டா ஒன்று வரும். இன்றைக்கு மனுஷன் ஹைபிரிட கண்டுபிடிக்கிற அறிவு எல்லாம் கொடுக்கலாம். ஏப்பா அப்பதான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கிடைக்கும். 100 கோடிக்கு அன்றைக்கு கோழி இருந்துச்சு, இன்றைக்கு பாய்லரை கொண்டாதான் 700 கோடியும் சாப்பிடுவீங்க. எல்லாத்தையும் அவன் செய்து வைத்திருக்கிறான். உணவை நிப்பாட்டுவோன்னு சொன்னா கண்ணை தெரிய சூரியன் இல்லாமல் ஆக்கிடுவோண்டா, இதுல இதாக்கிடுவோம், உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு தர மாட்டேன், பட்டியல நில்லுங்கடா. அந்த எஜமான என்ன சொல்றான் தெரியுமா? நான் ரஹ்மான் என்கிறான், நான் இறக்கமுடையவன். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ரஹ்மான் சொல்றோம்? கல்பால புரிஞ்சு சொல்றோமா? இதை சொல்லிட்டே போற நாள், நம்ம கண்ணால ஓடுற நாள், ஒரு நாள் நாங்க சொல்லுவோம், ரப்பே உன்னை பார்க்கணும், உன்னோட பேசணும், உன் பக்கத்துல வாழணும். இறைவா
இவ்வளவு இரக்கமா இறைவா. அந்த இறக்க கூடிட்டே வர்ற நேரம் பெருமாளுடைய இரவுல பெருமானருக்கு ஒரு பகுதியில தூக்கம் போகாது. ஒரு நாள் ஆயிஷா அம்மாவோட ரசூல்லா ரொம்ப அமர்கலமா நிக்கிறாங்க. உங்க மனைவியோட நீங்க அமர்கலமா இருந்தா, ஒரு போர்வேல இருந்தா, அன்றைக்கு உங்களுக்கு உலகத்துல மிக சந்தோஷமான நிமிடங்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுக்கு ரசூல்லா எல்லா நாளும் வாழ இயலாது. ஏக காலத்துல 9 அதாவது 11 மனைவி. அந்த 11 மனைவியில ஏக காலத்துல 9 மனைவிமார்கள் இருப்பாங்க. இன்றைக்கு இந்த மனைவி கொடுத்தா அடுத்த நாள் அடுத்த மனைவி. நீங்க நினைச்சது கூட திரும்ப ஆயிஷா நாயிட்ட வரேன்டா, திரும்ப எத்தனை நாள் கல்யாணம் தெரியுமா? இந்த அவ்வளவு மனைவிமார்களையும் தாண்டி திரும்ப வரணும். திங்கக்கிழமை கொடுத்து போட்டு பரவாயில்ல, நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆயிஷா வீட்டுல ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டேன். நேர்மை என்றால் மிக நேர்மை, நியாயம் என்றால் அப்படி நேர்மை. அப்ப கிடைச்சது 9 நாளைக்கு பிறகு ஆயிஷா அம்மா அவ்வளவு இறக்கும், ரசூலுல்லாஹ் இறக்கும். ஆயிஷா நாய் சொல்றாங்க, நானும் பெருமான ஒரு போர்வையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிறுனி ஆயிஷா, ஆயிஷா என்ன கொஞ்சம் விடலாமான்னு கேட்டாங்க. ஆயிஷா என்னைய கொஞ்சம் விடுங்கன்றாங்க. அல்லாஹ் ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றாங்க, ஒரு லைவா வீடியோ பண்ண எப்படியோ அந்த இரவு நான் அமர்கலமாக இருந்த இரவு பெருமானார் என்னை கொஞ்சம் விட சொன்னார்கள். நான் அந்த போர்வையில் இருந்த சொல்ல அனுமதி கேட்டார். எழுந்தார்கள். அன்றைக்கு சூரத்துல் ஆல இம்ரானுடைய வசனங்கள் இறக்கப்பட்ட நாள். எஜமானன் அடிமை என்ற பாடத்தை அல்லாஹ் ஆல இம்ரானிலே நடத்துகிற நாள். அது ரப்புல் ஆலமீன் வானம் பூமிக்கு சொந்தக்காரன் என்று பேசுற நாள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வஹி இறங்கின உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தொழ ஆரம்பித்தார்கள். சுபஹானல்லாஹ், அழுதார்கள் அழுதார்கள். அந்த கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. வயிறுல பானையில முட்டை போட்ட சத்தம் எப்படி கேட்குமோ, பெருமாளுடைய வயிறு குலுங்குது. தேம்பி தேம்பி அழுகிறார்கள். வடிந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மதிமயங்கி ரப்போடு பேசினார்கள். அவர்கள் ருக்குவிலும் அழுதார்கள். நீண்ட நேரமாக அந்த ஆயத்து இறங்கினால் அவ்வளவு அந்த இரவு முழுக்க அழுதார்கள். ரப்பை புரிந்த அடியான் தன் ரப்புடைய நேசத்தை பார்த்து, பாசத்தை பார்த்து, ஒரு தாயுடைய நேசத்தையும் பாசத்தையும் பார்த்து ஒரு மனிதன் எப்படி துடிக்கிறானோ, தன் ரப்பை புரிந்த அடியான் தன் ரப்போடு அவ்வளவு பெரும் நேசத்தை வைப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு கல்வி தரப்படணும். நான் போய் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்டா, அல்லாஹ் அனுமதிக்கணும். சுப்ஹானல்லாஹ், அது 40 வருஷம் முழு மார்க்கத்தையும் படித்த ஒருவருக்கு சில நேரம் வராது. 4 நிமிடத்தில் அல்லாஹ் கல்வை திறந்து கொடுத்தா அப்ப வரும். கண்ணீர் ஓடி, ரப்பே இந்த பூமியில் எதையும் விட நீ வேண்டும் யா அல்லாஹ். ஒரு அம்மா தான் ஒரு புள்ளை எடுத்து வளர்த்திருந்தாங்க. அரண்மனைக்கு சொந்தக்காரி, புறாவுடைய மனைவி, புறாவுடைய நேசத்தை பெற்ற ஒரு அம்மா. எல்லாம் இருந்தது. அந்த அம்மாக்கு என்ன குறை? சாப்பிட இல்லையா? அந்த அம்மாக்கு என்ன குறை? தங்கம் இல்லையா? அந்த அம்மாக்கு என்ன குறை? நல்ல மாப்பிள்ளை இல்லையா? ஏன்னா அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை தானே, அவளை ராணியா வச்சிருந்தா, எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருந்தா, என்ன குறை? எல்லாமே இருந்துச்சு. அந்த அம்மா ஒரு துவா கேட்டாமா, ஜென்னாவுல அவங்க நபிமார்களுடைய மனைவி ஆக்குற அளவுக்கு. இங்க ஃபிரௌன் மனைவி, அங்க யாரு மனைவி தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார் யாரு மனைவி? அந்த அம்மாவுடைய கல்வி ஒரு நிமிடத்தில் திறக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஹிதாயத்தை காட்ட நாடினால் உலகமே சேர்ந்தாலும் அதை தடுக்க முடியாது. அந்த அம்மா அரண்மனையில் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றா. அவக்கு காலை பிடிக்கணுமா, கையை பிடிக்கணுமா, அவ தூக்கி வைக்கணுமா, அவ தும்மினா படிக்கத்தை கொடுக்கணுமா, அவக்கு விசிறியால வேர்வைக்கு காத்தடிக்கணுமா, அவ கண் சிமிட்ட நேரம் ஃபிரௌன் தீர்மானம் எடுக்கணுமா. ஆப்போசிஷன் இல்ல, தேர்தல் இல்ல, அரசியலின் உச்சகட்டம். அந்த அம்மா ஒரு நாள் ஒரு முடிவெடுத்து அல்லாஹ்வோட பேசினா. அந்த பேசுற நேரம் யாராவது பக்கத்துல டேப் ரெக்கார்டரை வச்சு ரெக்கார்ட் பண்ணல, போன்ல உள்ள ரெக்கார்டரை நெசிக்க ரெக்கார்ட் பண்ணல. ரப்புல் ஆலமீன் அந்த ரெக்கார்டிங்க அழிக்க விரும்பல. அந்த அம்மா என்ன கேட்டா தெரியுமா? ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு வீடு கட்டிரியா அல்லாஹ். அந்த துவா மிக சின்ன துவா. இந்த உலகத்தில் எல்லோரும், முஸ்லிம்கள் எல்லோரும் அந்த துவாவை விரும்பியோ விரும்பாமலே ஓதுறார்கள். குர்ஆனை ஓதினா அந்த துவாவை நாங்க கேட்கிறோம். அந்த அம்மா கேட்ட துவா உலகத்துல படிச்ச பெரிய டாக்டர் கேட்கணுமா, இன்ஜினியர் கேட்கணுமா, ஜனாதிபதி கேட்கணுமா, விவசாயி கேட்கணுமா, எல்லாரும் கேட்கணுமா? என்ன துவா? ஒரு அரைப்பக்கத்துல கேட்கிறாங்களா? அரைப்பக்கத்துல துவா எழுதி பாடமாக்கி எல்லாம் ஓதுவாங்களே பெரிய ஷேக்மார்கள், அந்த துவா குர்ஆன்ல வரலையா? ஒரு அம்மா பக்கத்துல உட்கார்ந்து ஒரு முடிவெடுத்தாவாம். அந்த அரண்மனையிலிருந்து வெளியரங்க முடிவெடுத்தாவாம். தன் களத்துல போட்டதெல்லாம் கலட்டி வைக்க முடிவெடுத்தாவாம். ராணி என்ற பட்டத்தை தூக்கி வீசி போட்டு அந்த குடிமக்களோட போய் ஆக சின்ன ஒரு வீட்டுக்குள்ள பூந்து இதுவரைக்கும் என்ன ஃபுட் சாப்பிட்டாங்களோ,
என்ன பழங்கள் சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் விட்டு போட்டு மிஞ்ச சோற மிஞ்ச சாப்பாட அடிமைகள் என்று சொல்லப்பட்ட ஒரு கூட்டத்துல போய் எஜமானி அம்மா அடிமைகளோட வாழ்றது என்பது லேசி இல்லை. அவங்களுக்கு ஒழுங்கான கழிவறை இருக்காது, பனி சால்ட் எதுவுமே இருக்காது. அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்தா, ரப்பே நான் என் அரண்மனை விட போறேன். எதுக்கு தெரியுமா? என் மாப்பிள்ள போய் சொல்றான். அந்த கூட்டத்தோட நானும் நின்று அவன் ரப்பன்னு சொன்னான். போய் என்னுடைய எஜமானன் நீ, என் மாப்பிள்ள ரப்பி இல்ல, என் மாப்பிள்ள எஜமான இல்ல, நான் அடிமை உனக்கு. அது உண்மையா ஏத்துக்கொண்டா இந்த தங்கத்தை எல்லாம் கழட்டி வைக்கணும், உடுத்து உடுப்போட ரோட்ல இறங்கணும். நேற்று வரைக்கும் அவ்வளவு பெரிய லக்ஸரி லைஃப் வாழ்ந்த ஒரு அம்மா பிச்சைக்கார தோட்டத்துல வெளியே இறங்கணும். இறங்கினா பின்னாடி உள்ள சிப்பாய்கள் நேற்று வரைக்கும் அம்மானு படிக்கத்தை கொண்டு வந்து அடிப்பான். அந்த அம்மா அந்த முடிவு எடுத்து ரோட்ல இறங்குறான். ஒரு துவா கேட்கிற, யா அல்லாஹ் எனக்கு ஒரு வீடை கட்டிரியா அல்லாஹ், ரப்பி பிடிலி எனக்கு ஒரு வீடை கட்டிவிடு என்னுடைய எஜமானனே. இப்படி இது மட்டும் கேட்கல, பின்னாடி ஒரு வார்த்தை எல்லாம் சேர்க்கிறான். அந்த அம்மா என்ன கேட்டாவா? ஐந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் ரப்பி பிடிலி பைத்தன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு வீடை கட்டி. அப்படி கேட்கல, ஐந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, எனக்கு ஜன்னால ஒரு வீடு வேணும். அந்த வீடு எங்க வேணும் தெரியுமா? உனக்கிட்ட வேணும் யா அல்லாஹ், எனக்கு உனக்கிட்ட வேணும் அந்த வீடு, எனக்கு உன்னோட பேசணும். நான் இந்த வாழ்க்கையில ஏழ்மையை தேர்ந்தெடுக்கிற ரப்பே, என்னை எல்லாத்தையும் காட்டி போடுறேன், என்ன பட்டம் வேணாம். என்ன பாதுகாத்து, இந்த அநியாயக்கார கூட்டத்தில் பாதை என்ன கொல்ல பார்ப்பாங்க. எனக்கு நீ வேணும் ரப்பே, உன்னோட பேசணும் ரப்பே, உனக்கு பக்கத்தில் வாழணும் ரப்பே, நீ எனக்கு எல்லா விதத்திலும் உபகாரம் புரியணும் ரப்பே. இந்த முடிவை ஒரு அம்மா எடுத்து அல்லாஹ்வோட பேசின வார்த்தையை ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் போட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கல்பை அல்லாஹ் திறந்தால் எங்க கல்பு அல்லாஹ்வை நாடும். ரப்பே 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 என்று நாட ஆரம்பிக்கும். ஒரு பிள்ளை உம்மி 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 என்று அழுகுதேண்டா, என் வாப்பா வாப்பா என்று அழுகுதேண்டா. ஒரு எஜமானனை ரப் அடிமை அத்து புரிந்தால் அந்த கண்கள் அழ ஆரம்பிக்கும். அது எப்படி நடக்கும் என்று தெரியாது. ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எவ்வளவு வேலை செஞ்ச ரசூலுல்லாஹ், இந்த உம்மத்துக்கு நிறைய பாடுபட்டுட்டார் பகலெல்லாம், அவ்வளவு பிஸி. நாங்க என்ன பிஸி? ரசூலுல்லாஹ்வுடைய பிஸி என்ன? அந்த இரவானால் அவர் தூங்குறத குறைச்சிருக்கிறார், காலெல்லாம் வெடிச்சிருக்குது. ஆயிஷா அம்மா அவங்க பாஷையில கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பாவம் மன்னிக்கப்படணும் என்ற இரவுல எழும்பி நின்று தொழலாம், ஏன்னா அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடன் கெஞ்சி கேட்கலாம். யா ரசூலல்லாஹ், எல்லா பாவத்தை எல்லாம் உங்களுக்கு மன்னித்ததா சொல்றானே, இதுக்கு மேல என்ன ஜன்னா? ஜன்னாவுல உயர்ந்த அந்தஸ்து. நீங்க யா ரசூலல்லாஹ் இரவுல கொஞ்சம் தூங்கலாம் தானே யா ரசூலல்லாஹ்? தூங்குவாங்க, ஆனா இதனுடைய அந்த நடுப்பகுதி, அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிற பகுதி, பெருமானார் தூங்க மாட்டாங்க, எழும்பிடுவாங்க. ஏன்னா அல்லாஹ்வோட பேச பாவ மன்னிப்பு கேட்கிற உண்டா? ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் யா ரசூலல்லாஹ் இவ்வளவு நீங்க தொழணும்? ரசூலுல்லாஹ் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஆயிஷா அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, ஆயிஷா அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனுஷனா இருக்க கூடாதா? இது நானும் நீங்களும் பேசும். வைஃப் கேட்டாங்கன்னா நான் நல்ல மனுஷனா இருக்க கூடாதா? ரசூலுல்லாஹ்வுடைய கல்வியில் உள்ள சித்தாந்தம் அடிமை எஜமானன் இருக்கல. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷா நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடிமையா இருக்க கூடாதா? வீட்டுல வைஃபோட பேசுற நேரம் அல்லாஹ்வோட அடிமை எத்தனை பேர் பேசிருக்கிறீங்க? பள்ளியில பேச ரப்பே நான் உன் அடிமை எத்தனை பேரோட பேசுறீங்க? ஒரு அடியானை நல்லா வாழ வைத்திருக்கிறான் எஜமானன், அந்த எஜமானோட இந்த அடியான் பகைப்பானா? கேட்டிருக்கிறீங்களா? நாம நம்மளை எஜமானா நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய எங்களை விட்டு ஆளில நினைக்கிறோம், நாங்க பெரிய ஆள நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிமை எஜமான் உறவை புரிந்து கொண்டால் என்னெல்லாம் பண்றான் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில பிரச்சனையே அல்லாஹ் தர்றான் தெரியுமா? பிரச்சனையை தந்து அவன் யார் என்று காட்ட போறான். பிரச்சனையே இல்லாட்டி அவன் அருமை விளங்காது. அவனை பார்க்கிற நேரம் உங்களுக்கு தோணாது. உங்களை ஒரு ஆள் சாகுற கட்டம், ட்ரெயின் வருகிறது, கடவாயில நிக்கிறீங்க, அவருக்கு காது கேட்காது, ஓன் அடிக்கிறான், ஆனா அவர் திரும்பி பார்க்கல. ஒரு ஆள் கிட்ட வரங்கிற பாஞ்சு தள்ளி விட்டுட்டாரண்டா, அந்த நேரம் கண் கலங்கி பார்ப்பான், என் லைஃப பாதுகாத்த ஆளாச்சு, உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். 10 வருடங்களுக்கு பிறகு அவனை சந்திச்சா நீதானப்பா என் உயிரை காப்பாத்தின. அந்த நேரத்துல நான் சொல்றேன், சாதாரணமா ஒரு எக்ஸாம்பிள்,
அவனை மறக்க மாட்டான். வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வருகிற நேரம் இதோட முடிஞ்சு போச்சு என்று வரும். ரப்புல் ஆலமீன் தன் அடியார்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த உதவியை ஏன் காட்டுறான் தெரியுமா? ரப்பே என்று பார்க்கிற நேரம் அந்த கல்வி நன்றி கடன் பட்டிருக்கின்ற ரப்பே நீதான், நான் இல்லை அப்பே நீதான். அந்த உணர்வோட கண் கலங்கணும். உனக்கு பக்கத்தில் வேணும் ரப்பே, எனக்கு சொர்க்கத்தில் வீடு வேணும் என்ற உணர்வை உண்டாக்க திருக்குர்ஆன் அப்தும் ரப்பும் என்ற அந்த தொடரை அல்லாஹ் நமக்கு படித்து தருகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்றா நான் ஒரு சின்ன வரலாறை உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க நினைச்சிடக்கூடாது வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறவங்கள அல்லாஹ் கோபம் உண்டு, அவங்களோட அல்லாஹ் சில வேளை ரொம்ப இரக்கமா இருக்கு. உலக வாழ்க்கையில ஆகப்பெரிய பிரச்சனைகள் சந்தித்த 2 பேர் இருக்கிறாங்க. அது ஒன்னு இப்ராஹிம் நபி, 2வது காத்தமுல் அன்பியா, எங்களுடைய உயிரை விட மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் வாழ்க்கையை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க ஆக மொத்தமா பிரச்சனைகளை படிப்பீங்க. எந்த பக்கத்தை பற்றினாலும் ரசூலுல்லாஹ் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணினார், இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார். பெருமாள் சுற்றுலா போனாங்க, சிரிச்சாங்க, அப்படியெல்லாம் சிரிப்பாங்க. ஆனா இந்த சுற்றுலா போனாங்க, இப்படி நடந்தாங்க என்பது ரொம்ப கம்மி. ஒரு பிரச்சனை முடியும், ஒரு பிரச்சனை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன்டா அல்லாஹ் அவங்களோட ரொம்ப இறக்கம். நான் சொன்னேனே, அவங்க நன்றி கடன் படுற அளவுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சிருக்கிறார். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வாழ்க்கையில ஒரு மூமின் அல்லாஹ்வை நம்பிட்டான்டா, அல்லாஹ் சொல்றான், ஆனா இந்த வன்னி அபுதீபி, என் அடியான் என்னை பத்தி என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவனோட நடந்து கொள்வேன். ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ரப்பே, இந்த உலகத்தில் எவன் என்ன நடந்தாலும் நீ என்னை குணமாக்கும் சக்தி படைத்து வந்து உறுதியா நம்பினா அதை அல்லாஹ் காட்டுவான். சகோதரர்களே, அல்லாஹ் விரும்பினதை காட்டுவான். ஆனா இந்த வன்னி அபுதீபி, என் அடியான் என்னை பத்தி எப்படி நினைக்கிறான் அப்படி நடப்பேன். இது அரசியல் காலம், அரசியல்வாதி தான் எங்களுக்கு விடுதலை நினைச்சீங்கடா அல்லாஹ் அப்படி ஆக்கிறோம். ரப்பே, நீ எதை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தருகிறாயோ, எங்களுக்கு இது அறிவு இல்லை, அறிவு இருந்தா நாங்க முன்னெடுப்போம், எங்களுக்கு அறிவு இல்லை, நீ எதை எங்களுக்கு தெரிவு செய்கிறாயோ அதை புரிந்து கொள்கிறோம் என்று போனான். ரப்பை சார்ந்து நிற்கிறது. வாழ்க்கையில பிரச்சனை வர்ற நேரம் அல்லாஹ் சொல்றான், தவக்கல் வைப்பா. ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போறேன், ஒரு நாள் இதுக்கு மேல செய்யலாதா, எனக்கு பொறுப்பு தான், நான் செய்யறேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன பையனுக்கு வாப்பா சொல்றாரு, ராஜா இந்த வேலையை பண்ணுங்க, கஷ்டமா இருக்குதா, நான் செஞ்சு தரேன் ராஜா. என்ன அர்த்தம்? எனக்கு செய்ய தெரியும், நல்ல கஷ்டமா? அல்லாஹ் சொல்றான், கஷ்டமா? தவக்கல் என்ற ஒரு பாடம் இருக்கு, போய் படிங்க, கண்ணால ஓடும். ஒரு காரியத்தை நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அல்லாஹ்ட்ட தவக்கல் வைங்கன்றான். அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுக்கணும்னு அர்த்தம். உலகத்திலே வேற யாரும் உங்க பொறுப்பு இப்படி செய்ய மாட்டாங்க. ரப்பிடம் பொறுப்பு கொடுத்து பாருங்க, கச்சிதமா நடக்கும். இப்படிப்பட்ட எஜமான், அவன் எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா? பிரச்சனை எனக்கு தாப்பா, நான் பாக்குறேன்றா. ஒரு காரியத்தை தீர்மானிச்சிட்டியா, கல்யாணம் முடிக்க போறியா, மாசம் உனக்கு சம்பளமே 15,000 தான், என் மேல தவக்கல் வைக்கிறியா? அவங்களுக்கு நான் சாப்பாடு தரேன். 10 புள்ள பெத்தெடுத்து 10யும் சாப்பாடு கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சக்தி வாய்ந்தவன். அல்லாஹ்வுடைய ஏதா நம்புறீங்க? அல்லாஹ் சொல்ற தவக்கல் வைப்பா. அதுக்காக உட்கார்ந்து தவக்கல் வைக்கல, முயற்சி எடுக்கணும். நிஅமன் நசீர். ஒரு எஜமானன் தன்னை பத்தி என்ன சொல்லுவான்? நான் கோவக்காரன், என்ன கோவப்படுத்தாத. அவன் சொல்றான், நான் தான் சிறந்த உதவியாளன், சிறந்த உதவியாளன். சுப்ஹானல்லாஹ். அந்த ஆஜியார் சூப்பர் உதவி, இந்த ஆஜியார் அல்ஹம்துலில்லாஹ் உதவி செய்வாங்க. யாரு சிறந்த உதவியாளன்? உங்க கல்வியில யாரோட நீங்க நிக்கணும் இரவு? ரப்பே, உன்னை விட யார் இருக்கிறா யா அல்லாஹ்? இன்னைக்கு நாங்க யாரை நம்பி இருக்கிறோம்? அவரு இவரு பள்ளிவாசலுக்குள் அரசியல் நுழைந்து விட்டது, பள்ளிவாசலுக்குள் ஆணவம் நுழைந்து விட்டது, பள்ளிவாசலுக்குள் பணத்துக்குரிய அந்த இது நுழைந்து விட்டது. ஹசரத்து நிர்வாகி சொன்னா மார்க்கத்தை மறைக்கிறார். நிர்வாகி சொல்றாரு, தலைமை பீடங்கள் சொல்லுது வேணாம் பிரச்சனை வருமே, அப்ப ரசூலுல்லாஹ் பிரச்சனை வரும்னு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லலாம், வேற மாதிரி சொல்லிருந்துச்சு. எதுக்குப்பா லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லா கடவுளும் இருக்கு, அல்லாஹ் வணங்கிட்டு போங்க சொல்லலாம் தானே? அப்பா அல்லாஹ் வணங்கினால தானே அப்துல்லான்னு வாப்பா பேர் வச்சிருந்தாங்க. அல்லாஹ் நடிமேண்டு. எங்கெல்லாம் பணம் நுழைஞ்சிருக்குது, அதிகாரம் நுழைஞ்சிருக்குது, வேணாம்பா சொன்னா எல்லாரும் கூட்டத்தோட கூட்டமா மாறுறோம். நம்ம அல்லாஹ்வை நம்புறோம், நாக்கால கல்பால நம்பல. அந்த கூட்டம் தனிமையில நின்று ரப்பை நம்பினார்கள். இந்த பூமியை கொடுத்து அல்லாஹ் அழகுபடுத்தினான். நிஅமன் நசீர், சிறந்த உதவியாளன்.
உதவியாளன்டா காட்டணுமா இல்லையா? உதவியை காட்டணும். சும்மா சிறந்த உதவியான்னு சொல்ல இயலாது. இதுக்கு சந்தர்ப்பம் வரணும். இப்ப நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு வாயால சொல்லிட்டேன். எப்ப உதவி பார்க்கலாம்? ஒரு சந்தர்ப்பம் வருது உங்களுக்கு. நான் சொல்லிட்டு போயிட்டேன். நிஜமா அந்த சந்தர்ப்பத்துல நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு பைபாஸ் பண்ணணும், ஒரு 15 லட்சம் வேணும், என் கையில இருக்குது. நான் சொல்லிட்டு போயிட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஏதாவதுன்னா கேளுங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க கேட்கணும். தந்தா வாக்கு நிறைவேற்றிட்டானா? அல்லாஹ் சொல்றான், எனக்கு கேளுப்பா, நீ கேட்ட மட்டும் தான் நான் தந்துடுறேன், கேளு. நிஅமன் நசீர். இப்ப இதுக்கு சந்தர்ப்பம் உருவாக்கணுமா? அதான் பிரச்சனை. இப்ப இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்குறான். ஹாஜரா அம்மா அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. இஸ்மாயில் என்று பேர் வைக்கிறாங்க. பேரை வச்சா இப்ராஹிம் நபி, ஹாஜர் அம்மா, இஸ்மாயில். ஹாஜர் அம்மா கை குழந்தையாச்சா. இவங்க 3 பேரும் பிரயாணம் பண்றாங்க. ஒரு கேமரா பின்னாடி கொண்டு போனோம்டா பாலைவனத்துல. எங்கப்பா கூட்டிட்டு போறாரு? ஊட்டிக்கு போறாரோ, எங்க நூறலியா கூட்டி போறாரோ, நீர்வீழ்ச்சி. என்ன பச்சை உடம்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த புள்ள பால் குடிக்கிற பருவம். பால் குடிக்கிற பருவத்தையும் வைஃபை எடுத்துட்டு யாருமே இல்லாத ஒரு இடம். பெருமாள் சொல்லுங்க, ஒரே ஒரு மரம் மட்டும் இருந்துச்சு. ஒரு மரம் தான் இருந்துச்சு. அந்த மரம் தான் அந்த இடத்தை தேடி போறாரு. மேப்ல இந்த காட்டுல எங்கேயோ தேடி போற மாதிரி ஒரு இடத்தை தேடி போறாரு. புகாரில வருது. அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா, ஆதம் நபி காலத்தில் ஆதம் நபி போட்ட ஒரு பவுண்டேஷன். இந்த பள்ளிவாசல் பள்ளிவாசல்ல அஸ்திவாரம் போடப்பட்டிருக்குது. குர்ஆன்ல எங்கேயாவது காட்டுங்க போய் இப்ராஹிம் நபி காபத்துல்லா கட்டினாரு, அப்படி வராது. இப்ராஹிம் நபி காபத்துல்லா உயர்த்தினார். ஏர்ஃபா அவர் உயர்த்தினாரு. எது? கவாயிதல் பைத், பைத்துடைய காபத்துல்லாவுடைய அஸ்திவாரத்தை தூக்கினார்னு வரும். அஸ்திவாரம் போடப்பட்ட இடம் இருக்குது. புள்ளையும் கிடைச்சிட்டு அல்லாஹ் மெப்ப கொடுத்து சொல்றான். அவர் அந்த பலஸ்தீன பக்கம், ஈராக் பக்கம், ஜோர்தான் நதிக்கரை வரும். அங்கிருந்து மெப்ப போட்டு பாருங்க. மக்கா என்பது இங்க, மக்கா இங்க வரணும்டா கூட்டிட்டு போங்க பாங்க. அவர் என்னமோ போற போக்குல வாங்கப்பா ஒட்டகத்துல ஏறி போக முடியல, பவுசரை பின்னாடி கெட்டியா கூட்டி வருவாரு. கொஞ்சோண்டு தண்ணி சாப்பாடு எடுத்துட்டு போங்க. மெப்ப தேடிட்டு போனா சரியா மரம் வருது. பெருமாள் ஒரே ஒரு மரம் இருந்துச்சு நிழலுக்கு. அந்த மரத்துக்கிட்ட தான் காபத்துல்லாஹ் அஸ்திவாரம் இருந்துச்சு. என்ன வேலையா? உலகத்தில் ஒரு மனுஷன் ஆனந்தமா சந்தோஷப்படுற நேரம், புள்ளையே இல்லாம நிக்கிற நேரம் புள்ள கிடைச்சுன்னு வைங்க, அந்த புள்ளைய பாக்குறதுக்கு அவனுக்கு அப்படி சந்தோஷமா இருக்கு. அதுக்காக நிறைய ஏங்கி தவித்திருப்பான். அல்லாவோட நிறைய கேட்டவரு புள்ள கிடைச்சிட்டு அந்த புள்ளையும் வைஃபையும் விட்டுட்டு போயிட்டு வரேன். போகணுமா? எங்கப்பா நீங்க விட்டுட்டு போவீங்களா? வில்பத்து காட்டுக்குள்ள கொண்டு போய் புள்ளைய மனைவி பச்சை உடம்பு விட்டுட்டு போவீங்களா? நடு சந்தியில விட்டுட்டு போக மாட்டோம். நைட்டு தூக்கம் போகுமா? கடுமையான ஒரு உள்ள ஒரு கணவனை கூட தூக்கம் போவான்னு நினைக்கிறேன். என்ன பிஞ்சு குழந்தையாச்சே, வைஃபோட இறக்கம் இல்லாட்டி குழந்தை. அல்லாஹ் சொல்லிட்டான், நான் பாப்பேன்பா, நம்புறியா? நான் பாப்பேன், நீ விட்டுட்டு போ. நீங்க விட்டுட்டு போங்க, நான் பொறுப்பு, தவக்கல் வச்சுட்டு போங்க. அல்லாஹ் சொன்னனால சும்மா விட்டுட்டு போகாது. அல்லாஹ் சொன்னனால விட்டுட்டு போகணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் நபியுடைய கல்ப அந்த அம்மா பின்னாடி வர்றான், விட்டுட்டு போறாரு. பொட்டி படிக்கெல்லாம் வச்சுட்டு நான் போயிட்டு வரேன். அந்த அம்மா பின்னாடி வர்றான். உங்க வைஃப் உங்க பின்னாடி நீங்க விட்டுட்டு போற நேரம் பின்னாடி வந்து கேட்டா எப்படி இருக்கும்? இந்த ஏர்போர்ட்ல பார்ப்போம், ஹஸ்பண்ட் வைஃப் புள்ள இழுக்கும் பாப்பா இமிகிரேஷன் தாண்டின உடனே கண்ணீரா நிக்கும். பேகேஜ் தூக்கிட்டு போற 2 வருஷம் தான் தூக்கிட்டு விமானத்துல பறக்கிறதுக்கு போவான். கண்ணாடி கிளாஸால கையை காட்டுவான், இங்கால ஓடும், அவனும் அழுவான். பிளைட்ல ஏறி இறங்குற வரைக்கும் அழுவான். இப்ராஹிம் நபி எப்படிப்பட்ட கல்வி தெரியுமா? அவர் எவ்வளவு இறக்கம் தெரியுமா? அவர் நம்மளோட இறக்கம்னா அவர் புள்ளியோட எவ்வளவு இறக்கமா இருக்கும். இப்ப குழந்தைய அம்மாவை விட்டுட்டு போற நேரம் அந்த அம்மா பின்னாடி வர்றா. நீங்க போறீங்க கோவத்துல இல்ல, அல்லாஹ்வோட கட்டையில போறீங்க. உங்க வைஃப் பின்னாடி வந்து பேசினா நீங்க எப்படி பேசுவீங்க? என்னம்மா நான் போயிட்டு வரேன், எல்லாம் ஹைரா வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ராஹிம் நபி திரும்பவில்லை. ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஏன் சொல்றாங்க? திரும்பினா என்ன ஆகும்? நீங்க போறீங்க, அவர் ஏன் திரும்பலன்றாங்க 3 வாட்டி சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த அம்மா பேசாம போறாரு. அவருடைய கல்வில் அவருக்கும் ஒரு கவலை இருக்கிறது, அவருக்கும் வேதனை இருக்கிறது. ரப்பு சொல்லிட்டான், சந்தோஷமா புள்ளைய கொண்டு போய் அறுக்கல. அவரு ரப்பு சொல்லிட்டா. அந்த பின்னாடி பல வாட்டின்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு வாட்டி அல்ல,
பலவாட்டி யாருமே இல்லாத இடம், ஒரு ஈக்குஞ்சு இல்ல, ஒரு மனுஷன் இல்ல, பின்னாடி ஓட்டி வந்து பலவாட்டி கடைசியா கேட்கிறாங்க, அல்லாஹ் அமரக்க பிஹாதா யா இப்ராஹிம், இப்ராஹிமே அல்லாஹ் தான் இப்படி ஏவினானா, எங்கெல்லாம் இப்படி விட்டுட்டு போக சொல்லி அல்லாஹ் தான் சொன்னானா? ரசூலுல்லாஹ் அப்பையும் சொன்னாங்க. இப்ராஹிம் நபி தன் மனைவியை திரும்பி பார்க்கவில்லை, ஆமான்ட்டார். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலைகளுக்கு இடையால் போய் எந்த பக்கத்திலே அஸ்திவாரம் இருக்கிறதோ அந்த பக்கம் தன் மனைவியும் தன் பிள்ளையும் தெரியாத விதத்தில் கைகளை தூக்கி ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி என்று துஆவை கேட்டார். என்ன சொல்ல வராங்க ரசூலுல்லாஹ்? தன் பிள்ளையும் வைஃபையும் அழுகிறதை கண்டா அல்லது விட்டுட்டு போக்கு இவரால் அதே இருவர் கல்பு அடக்கிறார், வேணாம் என்கிறார். அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் பாப்பான், அவர் மிக பெரும் அறிவாளி. இந்த கொஞ்சோண்டு தண்ணியை கொடுத்த பௌசரா வச்சுட்டு போறாரு. கண்ணால பார்க்கிற எந்த தூரத்திலையும் கிணறு இல்லை, தண்ணிக்குரிய அடையாளம் இல்லை, எங்கேயுமே சாப்பாடு இல்லை. எதால எடுத்து சாப்பிடுறது? சரி, சாப்பாடு கிடைச்சா கூட தண்ணி எங்கப்பா? மனுஷனுக்கு தண்ணி வேணுமே, இந்த உடல் காஞ்சி போயிருமே, பாலைவனத்தில் அடிக்கிற வெயில டீஹைட்ரேட் ஆயிருமே. உங்களை கொண்டு போய் சாரா பாலைவனத்துல நடுவுல போட்டு வாப்பான்னு ஒரு வாகனம் தராம விட்டா, எந்த ஜிபிஎஸ் போட்டாலும் கையில தண்ணி இருக்கணும். போற வழியில அப்படியே மயங்கி விழுந்தவங்க பாலைவனத்துல செத்து மடிய வேண்டியதுதான். இந்த நவீன காலத்துல இது நட்டக நடுவுல பாலைவனத்துல பச்சை உடம்பு ஒரு பொம்பளை வல்லாயி சாகணும். இவ்வளவுதான். நீங்க எந்த கணக்கு போட்டாலும் ஆஜரம்மா உயிர் தப்ப முடியாது, அவங்க செத்துருவாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? உதவி 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 என்றா யார் உதவி? அந்த அரசியலா? இந்த ஆட்சியாரா? இவரையா நம்பின? அவர்கிட்ட போய் கேளு. என்ன நம்பின ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் வேற யாரையும் நம்பல. அந்தமா பின்னாடி இருந்து சொல்றான், அப்ப அல்லாஹ் எங்களை பார்ப்பாங்க, இவரை நீங்க போயிட்டு வாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு கல்பை இந்த உலகத்தில் அல்லாஹ் அக்பர். ஒரு பெண் சொல்லுகிறார், அல்லாஹ் எங்களை பார்ப்பான், நீங்க போங்க. அவருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ரொம்ப உணர்வோடு, அவர் கிப்லாவின் பக்கம் திரும்பி, அதாவது அஸ்திவாரத்தின் பக்கம் திரும்பி தன் பிள்ளை மனைவியின் திரும்ப பார்க்காத காணாத விதத்துல துவா கேட்டு போயிட்டார். போனா தண்ணி முடிச்சு என்ன ஆகும்? அந்த அம்மாவுக்கு பால் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இப்ப சாகர கட்டமா? யாரு வந்தது? எந்த ஜனாதிபதி வந்தான்? எந்த அரசியல்வாதி வந்தான்? நீங்க எந்த கணக்கு போட்டாலும் சாகணும். இதான் கணக்கு. நிஅமன் நசீர் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், நான் சிறந்த உதவியாளன். நீ யாரப்பா பாக்குற? யாரு சிறந்த உதவியாளன்? என் அடிமைக்கு நான் யா இபாதி, என் அடிமையே அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, நம்பிக்கை இழக்காதீங்க, என் அன்புல நம்பிக்கை இழக்காதீங்க. நான் என்னை கூப்பிடுங்க, தோனி சஜிபுலக்கும், என்னை கூப்பிடுங்க, உங்களுக்கு பதில் தருகிறேன். இப்படி ஒரு எஜமான சுப்ஹானல்லாஹ். நான் சொல்லி காட்டினேன் ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு விடுதலை பண்ண போற அவர் எவ்வளவு நன்றி கடன் பட்டாரு. அல்லாஹ் இப்படி கூப்பிடுறான். எந்த எஜமானனை பார்க்க துடிக்கணும்? பிள்ளைகள் வாப்பாவை கொண்டு போய் மடுவத்துல போட்டு வராங்க, உம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல போட்டு வராங்க. சுப்ஹானல்லாஹ். எஜமானன் படைச்சிட்டு எக்கேட கட்டு போங்கன்னு சொல்லல. துடிக்கிறியா? கேளுப்பா, நான் தர்றேன். இப்ப பாலைவனத்துல கேமரா கொண்டு போங்க, உங்க வைஃபும் புள்ளையும் அப்படி இருந்தா என்ன ஆகும்? ஒரு சொட்டு சன்னி இல்ல, இப்ப என்ன ஆகும்? சுப்ஹானல்லாஹ். அந்த அம்மா ஓடுறாங்க ஷஃபாவுக்கு மருவாக்கு. ஒரு பொம்பளை ஓடினா அதுக்கு என்ன மரியாதை? நாங்கெல்லாம் எதையெல்லாம் பெரிய சின்னம் எடுப்போம். பள்ளிவாசல் கட்டுறியா? மலை உச்சில போய் கட்டுப்பா. அல்லாட ஆலயத்தை ஒசக்க கட்டு. காபத்துல்லா ஜம்சம் டவரை கட்டினா இவ்வளவு உயரமா? சில பேர் கேட்பான், காபத்துல்லா கீழே வேணா பெருசா கட்டி போறான். அட மக்கால ஆக கீழே தான் காபத்துல்லா. நீ ஜம்சம கட்டினே இல்லையோ அந்த பெரிய டவரை, எந்த டவரை கட்டி போட்டாலும் காபத்துல்லா எப்படி எல்லாம் மலை. இது வந்து தாழ்ந்த இடம். நீங்க சும்மா போயினாலும் காபத்துல்லாக்கு இப்ப படி போட்டிக்கிறாங்க. காபத்துல்லா குழியில தான் இருக்குது. உலகத்துள்ள வந்தா மலையில போய் வைப்பா, ஏதாவது வைக்கிறேன்டா. மத்தவங்க இஸ்லாமியர்கள் அல்லாஹ் எங்க தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? கடும் சூடு, எந்த கல்வெட்டும் இல்ல. மழை பெஞ்சா அப்படி தண்ணி அப்படி வரும். அந்த மாதிரி ஒரு குழியில உலகத்துக்குரிய கிபிலா. அமெரிக்காவில் உள்ளவன் அங்க திரும்பி, ரஷ்யாவில் உள்ளவன் எங்க திரும்பி. இவன் வீட்டுக்கு ரோட் தெரியுமோ தெரியாது. இதுதான் காபத்துல்லா ரோட்டு. தெரியுதா உங்களுக்கு? எங்க புத்தளத்துல எங்க போனாலும் காபத்துல்லா ரோட்டை சொல்லிடுவீங்க. எங்கப்பா காபத்துல்லா? இப்படியா போனா காபத்துல்லாடுவீங்க.
அப்படி போன காபத்துல வராதுன்றீங்க. அப்படி ரோட்டி எங்க கீழே வச்சிருக்கிறான். ஒரு பொம்பளை தன்னந்தனியா ஓடினானா. வீடியோ பண்ண யாரும் இல்லையா, போஸ்ட் போட யாரும் இல்லையா, பிரஸ்ல யாரும் இல்லையா, பேப்பர்ல போட. ரப்பு தன் அடியான பார்த்தானா. அந்த அம்மா துடிச்சு ஓடினாவன். அந்த அம்மா ஓடுற நேரம் புள்ள பதறி. சாவா வாழ்வாண்ட கட்டம். தண்ணி கிடைச்சாதான் வாழலாம். சுபஹானல்லாஹ். ஓடினா ஒரு வாட்டி ஓடல. இங்க இருந்து அங்க இருந்து இங்க இன்றைக்குள்ள அம்பிட்டு ஜனாதிபதி ஓடுறான். மினிஸ்டரா ஓடி உம்ரா செய்யணுமா, ஹஜ் செய்யணுமா, ஷை பண்ணி எதுக்கு ஓடணும்? அந்த அம்மா ஓடினா நீ ஓடு. இன்ன ஷஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ். அல்லாஹ் அறிவிக்கிறான். ஷஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வோட சின்னம்ன்றான். எப்பமா சின்னமாச்சு? ஒரு பொம்பளை ஓடினாவே அதனால சின்னம். அட பொம்பளைக்கு கௌரவம் இல்லையா? இஸ்லாம் கொடுக்கலையா? இஸ்லாம் மதிக்கலையா? பெண்ணை தூக்கி எங்க வைத்திருக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜனாதிபதி மாதிரி ஓடுறாங்க ஷஃபாவுல. ஏன்பா? ஏன் அவங்க ஓடினாங்க? ஆஜரம்மா ஓடினாங்களே. இங்க துவா கபூலாகும். இங்க நிறைய துவா கேட்கலாம். அவன் ஓடின மாதிரி ஓடுறான். எவ்வளவு ஓடணும், எப்படி ஓடணும் நல்லா சொல்லி கொடுத்துட்டான். சொல்லி கொடுத்தா என்ன ஆகுது? இன்றைக்கு உலகம் அங்க நிக்குது. 25 லட்சம் கட்டிட்டு ஓடுறாங்க. போய் எதுக்கு ஹஜ்ஜுக்கு போறீங்க? நடக்க, ஓட, உட்கார, சிக்கர் பண்ண. வேற என்ன பண்ணீங்க? தொழுகை 4 ரக்காத் தொழுறீங்க, சுருக்கி தான் தொழுறீங்க. ஹஜ்ஜன்னா என்ன? உட்காருங்க. அவர் கல்லடிச்சா நீங்க கல்லடிங்க, அவர் தங்கினா நீங்க தங்குங்க, அந்த அம்மா ஓடினா நீங்க ஓடுங்க. அந்த குடும்பம் செஞ்ச அம்பட்டையும் செய்யணும். இது ஹஜ். அட உலகத்தில் நடக்கிற ஆகப்பெரிய மாநாடு. யுஎஸ் பிளைட் ஆபரேட் ஆகுது, ரஷ்யா பிளைட் ஆபரேட் ஆகுது, ரியா ஜித்தா ஏர்போர்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டாக மாறுது. மக்கள் தம்முடைய எல்லா வேலைகளையும் விட்டு பெரும் கோடீஸ்வரர்கள் ஒரு துண்டை தூக்கிவிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று பேமெண்டில் தூங்குகிறார்கள். எந்த வசதி வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள். அத்தார் பூச முடியாமல் அதை தடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கப்பா வந்தீங்க? உலகத்தில் ஒரு குடும்பம் இருந்துச்சாமே, அவங்க அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சாங்களாமே, அல்லாஹ்வுக்கு விருப்பமா போச்சாமே, அவங்க செஞ்சதை செய்ய வந்திருக்கிறோமா? சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த காட்சியை உலகத்துல யூடியூப்ல அழி, பேஸ்புக்ல அழி. இந்த வீடியோ அழிக்கவே இயலாது. அமெரிக்காவுக்கு அந்த வீடியோ தெரியுமா? ரஷ்யாவுக்கும் தெரியுமா? எத்தனை வருஷம் வீடியோ பழசு? வியூஸ் அதுக்கு தான் கூடப்பா, அதுக்கு தான் கூட வியூஸ். ஆஜரமா ஓடினாங்களே, கூட வியூஸ். லைவ், இப்ப லைவ், ஹரத்துல இன்ன லைவ். சுப்ஹானல்லாஹ். லட்சமா கெட்டிட்டு போய் ஓடுறான். ஏன்? இப்ப அந்த அம்மா ஓடிட்டே நிக்கிற நேரம் எட்டி பாக்குறா. உட்கார்ந்து குந்திட்டு இருக்கல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாரு. எட்டி பாக்குறா, யாருமே இல்ல. தூரம் வழங்கும், தூர தேர்னாதான் இந்த புள்ள துடிக்குது. ஒரு உம்மாட்ட போய் கேளுங்க, தொண்டை தண்ணி வத்தி போயிரும். தன் புள்ள விரைச்சு அழுகிற நேரம் மௌத்து தான். தண்ணி இல்லைன்னா மௌத்து தான். நான் இப்ப சொல்ற நேரம் எனக்கு உங்களுக்கு அந்த ஃபீலிங் வராது. லைஃப்ல மௌத் கட்டத்துல தண்ணி தாகத்துல துடிக்கிற நேரம், ஒரு துளி தண்ணி கிடைக்குமான்னு துடிக்கிற ஒருவனுக்கு நாக்க நீட்டு நிக்கிற நேரம் உயிர் வாழ்வதற்கு துடிக்கிறவன்ட்டு போய் பாத்தீங்கன்னா அது தெரியும். இப்ப எனக்கு தண்ணி வேண்டிய மட்டும் இருக்குது, வேணும்னா குடிச்சிருவோம். அந்த பெருமை தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அம்மா அங்க நிக்கிறா. மறுவாள வானலோகத்தில் இருந்து ஒருவர் வருகிறார். அந்த மண்ணை மிதிக்கிறார். தன் குதியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு செய்தியில, இஸ்மாயில் தன் காலை அடிக்கிறார், அடித்தழுகிறார். அது என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை காலை அடிக்குதுண்டா, இதுக்கு மேல பொறுக்க இயலாதுன்னு அர்த்தம். அந்த புள்ளி எப்படி சொல்லும்? அப்படி சொல்லும், ரஹ்மான் துடிக்க துடிக்க சாகடிக்கிறோம். இல்ல, இறக்கத்தை காட்டணும்டா, தண்ணீர் அருமையை காட்டணும். இப்ப உங்களுக்கு ஃபில்டர் வாட்டர் கிடைக்குது, கிடைக்காம விட்டா தெரியும் தண்ணி அருமைன்னு வழங்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்குறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகார்ல வருது, குதியை வைத்தா தண்ணி வர ஆரம்பிக்கும். அல்லாஹ் அது கிஃப்டா கொடுத்தான். அல்லாஹ் கிஃப்டா கொடுக்கறனங்க, தண்ணி கிஃப்ட் தான் எங்களுக்கு. அந்த தண்ணி ஸ்பெஷல் கிஃப்ட். எந்த அளவுக்கு கிஃப்ட்னா, விமானத்துல ஏறிட்டீங்கன்னா என்ன பண்ணிடுவான்? இமிகிரேஷன்ல வச்சிரு, தண்ணி எல்லாம் வச்சிரு. பிளைட்ல சில விஷயங்கள் தடை, கொண்டு போயிடாது. தண்ணி என்னமோ நஞ்சு மாதிரி பார்ப்பான், வை வை அது தூக்கி வீசிடுவான். தண்ணியை ஒன்று குடிச்சிட்டு போகணும், தண்ணியை கொண்டு போயிடாது. ஆனா உலகத்துள்ள முழு வேர்ல்டும் தன்னுடைய பிளைட்ல, ஜித்தால வந்து ஆபரேட் ஆகிற பிளைட், டைஃப்ல ஆபரேட் ஆகிற பிளைட்டுக்கு, ரியாதுல ஆபரேட் ஆகிற பிளைட்டுக்கு கொடுத்திருக்கிறான். தனியா ஜம்சம். உலகத்துல ஒரே ஒரு தண்ணி வானத்துல பறக்குது எனக்கு தெரியும், ஒரே ஒரு தண்ணி, அது மாவு ஜம்சம். ஜம்சம் தண்ணி அது மட்டும்தான் ஆகாயத்தில் இப்படி பறக்குது. எல்லா நாடுக்கும் உங்க புத்தகம் தண்ணி பறக்காது. டெல்லிக்கு போச்சா, ஒருத்தன் டெல்லிக்கு எடுத்துட்டு போயிடும், அவ்வளவுதான். அங்க உள்ளவங்க கொண்டாடும், அவ்வளவுதான்.
அமெரிக்கால போய் கேளுங்க, ஜம்சம் குடிச்சியா? குடிச்சனுவா. புத்தளத்தை குடிச்சியா? குடிச்சனுவா. எப்படிமா நீ மக்கா போல கொண்டாந்து குடிச்சனுவா? அந்த தண்ணிய முஸ்லிம்களுடைய தொண்டைகளை நினைக்கிறது. அந்த கிஃப்ட் இன்னும் ஓயல்ல. ஒரு குழந்தை ஆளுநருக்கு நியாமன் நசீர், இவன் தான் பாட்சியர் உதவியாளர். எது உதவி? எது உதவி? யாரை நம்புறீங்க? அப்தி ரப் அப்தி. இந்த பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமையாக நடத்துகிறான். அதனால் சொல்லுகிறேன், எல்லா பிளைட்டும் எதை தடை போட்டுச்சோ ஜம்சம் ஓகே எடுத்துட்டு போய் யூஎஸ்ல இறக்குறான் ஜம்சம், பிரான்ஸ்ல இறக்குறான் ஜம்சம், ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுக்கு வருது ஜம்சம், அது தனியா போடுறான் பெட்டிய ஜம்சம். ஓகே, நீங்க தானே தண்ணி கொண்டு வர விட மாட்டீங்க? தண்ணி முழு உலகத்துக்கும் அல்லாஹ் விநியோகிக்க விரும்பி விட்டால் எவனுக்கு நடிக்கலாது. அன்றைக்கு அழுந்த குழந்தைக்கு நான் கொடுத்த தண்ணிய குடிக்கணும்னு யோசிச்சு பாருப்பா. நான் கொடுத்த கிஃப்ட், நான் இருக்கிறேனா? செத்து போனாங்களா? அவங்க உயிர் வாழ்ந்த கொடுத்தது. சாகிற கட்டத்தில் உதவி செய்தால் ஒன்ன விட்டுருவோம் நினைக்கிறியா? நீ வட்டி கடைக்கு போறியா? யார நம்புற? என்ன நம்பு. உன் பிள்ளைக்கு நான் பொறுப்பு. இந்த பாடத்தை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த ரப் என்று வருகிற நேரம் நம்ம கல்விகளுக்குள் அந்த உணர்வு வர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதரர்களே, மைக்கேல் ஜாக்சன் இந்த உலகத்தில் பெரும் ஒரு பாடகர். அவனுடைய பணம் எந்த அளவுக்கு என்றால், ஒரு மைக்கை பிடித்து விட்டு அவன் பாடினால் அது மார்க்கெட்ல அந்த மைக் 1 கோடியா இருந்தா அவன் பாடி கையை பிடிச்சி அந்த கன்சர்ட்டுக்கு பிடிச்சிட்டான்டா, அடுத்த கன்சர்ட்டுக்கு அந்த மைக்கை பிடிக்க மாட்டானா. ஏயா பிடிக்க மாட்டான்? ஒவ்வொரு கன்சர்ட்லையும் உலகத்திலே ஆக விலக்கூடிய மைக்கை பிடிக்கிறவன் தான் மைக்கேல் ஜாக்சன். அந்த பெரும் நிறுவனம் அவனுக்கு அந்த மைக்கை செஞ்சு கொடுத்துருவாங்க. அது இந்த உலகத்துல சாதாரண மனிதர்களுக்கு பிடிக்க முடியாத மைக். வேர்ல்டு நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மைக்கை பிடிப்பான். பிடிச்சிட்டு அந்த கன்சர்ட் முடிய வச்சிருவான். 1 கோடி மைக்கை பிடிச்சிட்டு அதை வச்சுட்டு போனா, என்னப்பா என்ன எத்தனை கோடி அவனுக்கு? ஏன் தெரியுமா வைப்பான்? அந்த கன்சர்ட் முடிய அதை ஏலம் போடுவாங்க. 1 கோடி மார்க்கெட்ல மைக் 2 கோடிக்கு போகும். மைக்கேல் ஜாக்சன் பிடிச்ச மைக்காச்சு இந்த கன்சர்ட்ல. சோ அதை போட்டு போட்டு வேலை போட்டு 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 மேல போகும். மைக்கேல் ஜாக்சன் பிடிச்ச மைக்குக்கே எப்படி என்றா, அவன் ஒரு கன்சர்ட்டுக்கு எவ்வளவு சல்லி. பெண்கள் எப்படி நிற்பார்கள், ஆண்கள் எப்படி நிற்பாங்க? அவன் வர்றான்டா, படிச்சுட்டு ஆடுறான்டா, பெரும் பண முதலைகள் முன்னாடி சீட்ல பெரும் பணத்தை கொடுத்து மைக்கேல் ஜாக்சனை பார்க்க நிற்பார்கள். அவனுடைய ஒரு சைனுக்கு, ஒரு ஆட்டோகிராஃபுக்கு தேங்கி தவிப்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை மைக்கேல் ஜாக்சனுக்கு. 50 டாக்டர் அவன் வாழ்க்கை. அவன் லட்சியத்தை கேட்கிறாங்க, என்னப்பா அவன் லட்சியம்? உனக்கு பணம் இருக்குது, வேர்ல்ட்ல பெஸ்ட் டான்ஸர், பாட்டு படிச்சுட்டு ஆடுற, எல்லாமே உனக்கு இருக்குது, என்ன? அவன் சொல்றான், 150 வருஷம் வாழணும், வேர்ல்டுல என் பணத்தால 150 இயர்ஸ் வாழணும். அதுக்காக 50 டாக்டர் வச்சிருந்தான். அவன் ரூம்ல ஒரு ஏர் ஃபில்டர் போட்டு வச்சிருக்கான். நச்சு காத்து வரக்கூடாது, எல்லாம் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ். அதை நீங்க படிச்சு பாருங்க, அப்ப புரியும் யாரு மைக்கேல் ஜாக்சன், இன்றைக்கு உள்ளவன் யாரு. அப்படி எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. மைக்கேல் ஜாக்சன் எத்தனை வயசுல செத்து போறான் தெரியுமா? 50. என்னப்பா ஒரு 7 எங்க ஊர்ல 70 வயசு ஆயா, 90 வாரம் மைக்கேல் ஜாக்சனுக்கு என்னப்பா ஆச்சு? 50ல போயிட்டாரு. இவ்வளவு டாக்டர்ஸ் என்னாச்சு கேட்டா, மைக்கேல் ஜாக்சனுக்கு அவன் எடுத்த மருந்தே நஞ்சாச்சு. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? மைக்கேல் ஜாக்சன் பணத்தால் வாழ முடியாது, ரப்புடைய உதவி வேணும் என்பதை ப்ரூஃப் பண்றான். உலகத்துல பணக்காரனுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி வேணும், ஏழைக்கும் உதவி வேணும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பள்ளியில இருந்து சந்தோஷமா போங்க. உங்க ரப்பு, என்னுடைய ரப்பு எங்களை கைவிட மாட்டான். கடல் குறுக்க நிக்குது, மேப்ல மூசா நபி போகணும், இங்க அவருக்கு தெளிவா தெரியும் போனா கடல் நிக்கும். மூசா நபி மேப் தெரியாம உள்ளவர்கள் நினைச்சிடாதீங்க, அவருக்கு தெரியுது. இப்ராஹிம் நபிக்கு மேப் தெரியும், அவர் எங்க விட்டாருன்னு தெரியுது. மூசா நபிக்கு தெரியும் கடல் நிக்கிறது, ரெட் சீ கிராஸ் ஆகும்னு தெரியும். ஆனா அல்லாஹ் சொன்ன ரூட் அங்க. ரப்பிடம் திரும்பி கேட்கலையா, அல்லாஹ் நீ ஒரு ரூட் சொல்ற, அந்த ரூட்டால எப்படி போறது? பாலம் போடவே இல்லையே, போனா கடல் நிக்குமே, அல்லாஹ் எப்படி போறது? அல்லாஹ் சொல்றான் போங்க. அவர் போனார்.
மக்கள் எல்லாம் சொன்னாங்க, பின்னாடி அதான் படம் தெரியுது, கிளம்பிட்டாயா, புறவன் படம் கிளம்பிட்டான், இன்னால முதலுக்கு மாட்டிட்டோமே மூசா. அவர் அப்படியே நின்றுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், முன்னாடி கடல், இன்ன மஹய ரப்பி ஸயஹ்தீன். ரப்பு ரப்புன்னு குர்ஆன்ல எங்கெல்லாம் வருதுன்னு கொஞ்சம் பிரட்டி பாருங்க. கண்ணால ஓடும் சகோதரர்களே, கண்ணால ஓடும். அவர் நின்று சொல்றாரு, அவர் அடிமை, அங்க எஜமானன் மேல, இன்ன மஹய ரப்பி, என் ரப்பு என்னோட இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், என் ரப்பு என்னோட நிற்கிறான். ஸயஹ்தீன், எனக்கு வழி காட்டுவான்பா. ராக்கெட் வருமா, சப்மரீன் வருமா, என்ன வரும்னு தெரியாது. இப்படி பார்க்கிறார், வஹி வருது, கைத்தடி அடிங்க. இது வரைக்கும் அடிச்சா பாம்பு தான் ஆச்சு. அல்லாஹ் சொல்றான், கைத்தடி அடிச்ச உடனே கத்தௌதில், அதாவது குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம், கடல் பிரியுது 12 கோத்திரத்துக்கு 12 லைனா, ஒவ்வொன்றும் மனம் மாறி நிக்குது. கண்ணால பார்க்கறாங்க, என்ன சூனியமா, என்ன வேர்ல்ட் ஹிஸ்டரி. உலகத்தில் இதை முக்காவாசி மனிதர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. கிறிஸ்டியன் நம்புறாங்க, யூதர்கள் நம்புறாங்க, முஸ்லிம்கள் நம்புறாங்க. உலகத்தில் பெரும் தனத்தொகை இதை நம்புது சகோதரர்களே. அந்த கடல் பிளந்ததை நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இதுதான் ரப்பு. அவர் சொன்ன வார்த்தை, இன்ன மஹய ரப்பி ஸயஹ்தீன். யூசுப் நபி ஜும்மா குத்துபா இடம் தராது, அவர் ரப்பு ரப்பு என்று எத்தனை இடத்தில் சொன்னார். பரட்டி பாருங்கள் அல்லாஹ்வுடைய. அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். நாம போலியா நடிக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் வாய்கள் சொல்லுது, அரசியல் காலங்களில் பார்க்கிறோம், கூத்தாடி அரசியல்களுக்காக நாம் நம்மளை அர்ப்பணிக்கிறோம். கேவலம். மார்க்கம் படித்து நாம் இந்த கேவலமான அரசியல்கள் என்ன சகோதரர்களே? பள்ளிவாசலை அரசியலுக்கு கொடுத்திருக்கிறோம். என்ன நேர்மைக்கு கொடுப்போம், பரவாயில்லை. அரசியல் இருந்தாலும் நேர்மையா இருக்கணும். கட்சி பேதம் அது இரு, நேர்மை என்ன, நியாயம் என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுது, அதுதான் பள்ளிவாசலுக்கு கடமையை தவிர அல்லாஹ்வுடைய என் தலைவர் அவர் எப்படி தலைவர் ஆனார்? ரசூலுல்லாஹ் உங்க தலைவர். எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையை ஒரு ஏழாத மடம் வந்து பள்ளியில சொல்லி, நான் தேர்தல் நிக்கிறேன், இந்த குர்ஆனை சொன்ன இப்படி நிலையாட்டுவோம், இப்படி வந்தா கொடுங்க. தலைவர் என்று சொல்றவர் குர்ஆன் சொன்னாவோட உங்களோட பேசினா பள்ளியில இடம் இருக்குது. சகோதரர்களே, பள்ளிவாசல் என்பது நம்முடைய, அதாவது நாங்க சுய தேவைக்கு பயன்படுத்துற இடம் அல்ல. புரிஞ்சுக்கோங்க, எங்கட தேவைக்காக பள்ளிவாசலை பயன்படுத்த இயலாது. நாங்க எங்க நின்று என்ன பேசுறோம், ரப்பை எவ்வளவு நம்பியிருக்கிறோம், எத்தனை இடங்களில் குஃபர் வெளியாகிறது. அல்லாஹ்வின் கல்பால் ரப்பை நேசிங்கள். ரப்பு இந்த கல்வை பறி கொடுத்துருங்க, நாங்க ஆட்டி வேண்டுங்க. அப்ப உங்களுக்கு இந்த உலகத்துல யாரும் பெருசா தெரியாது. ரப்பிடம் ஒப்படைத்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் எந்த இடத்தில் ஹாஜரா அம்மா நின்றார்களோ அந்த இடத்தில் நின்று சொன்னார்கள், அப்தௌ பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எங்க தொடங்கினானோ அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் தொடங்கினார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த வரியை பாருங்க, அல்லாஹ் தொடங்கின இடம் எங்க? ஹாஜரா அம்மா ஓட சொல்லி தொடங்கின இடத்துல நிக்கிறாங்க. எப்ப? ஃபத்ஹு மக்கா. ஹாஜரா அம்மா புள்ளைக்கு தண்ணியை கட்டி நின்ற இடம் ஷஃபாவுடைய மலையில நின்று சொல்றாங்க, அல்லாஹ் ஆரம்பித்த இடத்தில் நான் ஆரம்பிக்கிறேன். சொல்லி போட்டு சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா ஸதக வஹ்தா வனஸர அப்தா வஹதமல் அஹ்ஸாப வஹ்தா. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. மக்கா வெற்றி. மக்கள் எல்லாம் அன்னித்திரண்டு வந்திருக்கிறாங்க. மைக் வச்சு பேசி இல்ல, பேஸ்புக்ல போட்டு இல்ல, வாட்ஸ்அப்ல போட்டு இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. ஸதக வஹ்தா, அவன் எனக்கு தந்த வாக்குறுதி திரும்ப கொண்டு வருவன் என்று காபத்துல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான். வனஸர அப்தா, இந்த அடியானுக்கு அவன் உதவி செய்து விட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எஜமான் இந்த அடிமைக்கு உதவி செய்து விட்டான். வனஸர அப்தா, அவருடைய அடிமைக்கு அவன் உதவி செய்து விட்டான். வஹதமல் அஹ்ஸாப வஹதா, இந்த முழு படையும் நாங்க சண்டை பிடிச்சி நாங்க வெற்றி கொள்ளல. ஃபத்ஹு மக்காண்டா தலையை வெட்டி வெட்டி போடல. இஹ்ராமோட வந்து யுத்தத்துக்கு வராத மக்கள், அல்லாஹ் எந்த இரத்தத்தையும் வடியாம மக்காவுடைய வெற்றியை எப்படி ஒரு பிளேட்ல போட்டு கொடுக்கணுமோ மக்கா வெற்றி ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அவங்க தோல்வி ஒப்புக்கொண்டாங்க, வெற்றி என்றாங்க. யாரோடையும் போர் செய்யல, சண்டை நடக்கல. புனிதமிக்க பாதுகாக்கப்பட்ட நகரம், மிக புனிதமாக ரசூலுல்லாஹ் கையில, காபத்துல்லாஹ்வுடைய திறப்பு ரசூலுல்லாஹ் கையை நீட்டுறாங்க, கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அடங்குகிறார்கள். சொன்னார்கள், வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, தனித்து நின்று இந்த படைகளை நீயே எதிர்த்தாய், நாங்க இல்லையா அல்லாஹ், நாங்க இல்லையா அல்லாஹ். அந்த மக்காவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொடி
கம்பத்தில் ஏற்றப்பட்டது. உம்முல் குரா எல்லா நகரங்களுக்கும் தலைநகரமாக பிரகடனப்படுத்தப்பட்டது மக்கா. முழு உம்மத்தும் காபத்துல்லாவை நோக்கி திரும்பி தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிமிஷமும் நாம் இப்பொழுது அதை நோக்கி தொழ ஆரம்பிக்கிறோம் என்றால் சதக வஹதா வ நஷர அப்தா, அவன் வாக்குறுதியை உண்மைப்படுத்தினான், தன் அடியானுக்கு உதவி செய்தான்டான். அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியவன், அவன் மரணிக்கவில்லை. சகோதரர்களே, நிஜமாக கல்பை அர்ப்பணித்து வாயால் அல்லாவை நம்புவதை விட்டுவிட்டு கல்பால் நம்புவோம் அல்லாஹ்வுடைய. அப்படிப்பட்ட சகோதரர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு நான் இந்த உரையை ஆரம்பித்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுற எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அதை நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய கல்விலே அந்த ஹிதாயத்தை தர வேண்டும், அவனுடைய விளக்கத்தை தர வேண்டும். அவனை பார்த்து மகிழக்கூடிய அந்த நாளில் அவனுடைய பேசுவதற்கு அந்த சந்தோஷமான நாட்களை அல்லாஹ் அவனுடைய பேசுவதற்கான பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன்.